வீடியோவை பற்றி முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். வீடியோவில் பாட்டு பாடுவேன், ஃபன் பண்ணுவேன். ஏன்னா வீடியோவே பயங்கர வைபாக இருக்க போகுது. தமிழ் சினிமாவில் நாயகன் ஹீரோ பிம்பம்லாம் ஒரு நாளில் உருவாகிறது கிடையாது. ஒவ்வொரு படமும், ஒவ்வொரு சீனும், ஒவ்வொரு பாட்டு லைனுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விஜயோட ஜனநாயகன் முதல் பாடல் அவர் குரல்லே ரிலீஸ் ஆகியிருக்கு. அடுத்து இப்போ ஜனநாயகன் படத்தில் எல்லா பாடலும் ட்ரைலர்லாம் கூட ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் விஜய் பாடல்களில் பேசின சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முழு வீடியோ பார்த்தீங்கன்னா என்னது நம்ம தளபதி அப்போவே இப்படிலாம் பேசியிருக்காரா அப்படின்னு தோணும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அப்பப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கு தன்னுடைய பாடல் வழியாக கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார். எப்படி இப்போ தனுஷ் ஸ்டைலை பிரதீப் ரங்கநாதன் ஃபாலோ பண்ணுறாரோ அந்த மாதிரி எம்ஜிஆர் ரஜினிக்கு அப்புறம் அவர்கள் பாணியை விஜய் பயன்படுத்தினார். எந்த மாதிரினா ஹீரோயிக் சேவியர் மென்டாலிட்டி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நான் உங்கள் நண்பன், நான் உங்கள் வீட்டு பையன், நான் உங்களில் ஒருத்தன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பின்னு நெருக்கமாகவும், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, எனக்கு எல்லாமே நீங்கள் தான், என் சாப்பாட்டில் உப்புகள் நீ தான் வா அப்படின்னு உருக்கமாகவும் பாடல் வரிகள் இடம்பெற ஆரம்பிச்சிது. சிவகாசி படத்தில் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு நயன்தாரா வருவாங்க. அப்போ வர பாட்டு தான் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வரையா அப்படின்ட்டு. அதில் ஒரு லைன் வரும், ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டால் யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்லை அப்படின்னு. பதிலுக்கு விஜய் ஏழைங்க பாலைங்க நினச்சி போட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படின்னு பாடலே பதில் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே 20 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கிறதா விஜய் சொன்ன மாதிரி இருக்குல்ல. 2025 விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களோட மக்களாக கலந்துரையாடி அரசியலில் தீவிரமாக செயல்பட்டு இருக்காரு. இதை குறிப்பிடுற மாதிரியான வரிகள் தான் கோடம்பாக்கம் ஏரியா பாட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. அடுத்த முறை அந்த பாட்டை கேட்டால் கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசிகர்கள்கிட்ட நெருக்கமாக பேச ஆரம்பிச்சதும் அவருக்கான மாஸ் ஹீரோ மென்டாலிட்டி உருவானதும் ஒரே நேரத்தில் தான். இப்போ நீங்கள் கேட்குற டிவிக்கு ஆந்தம் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். உங்க விஜய் உயிரென வரவா அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி பயங்கரமாக யோசிச்சு எழுதியிருப்பாங்க. அதுவும் அல்டிமேட்டாக பாட்டு எண்டில் விஜய் ஒன்று சொல்லுவார் பாருங்க, கிட்டத்தட்ட சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி, உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. கேட்கவே அப்படியே வெறித்தனமாக இருக்கும். சரி, இப்போ அவருடைய முந்தைய பாடல்களுக்கு வருவோம். திருப்பாச்சி படத்தில் ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங் வரும். இந்த படத்துக்கு அப்புறம் பெரும்பாலும் விஜய்க்கு ஒவ்வொரு படத்துலையும் மாசான ரசிகர்கள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரியான பாடல்கள் வர ஆரம்பிச்சிது. இப்போது நம்ம சொன்ன டிவிக்கு அந்த மாதிரி அப்படி திருப்பாச்சி படத்தில் வந்த பாட்டு தான் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்ல அப்படிங்கிற பாட்டு. எம்ஜிஆருக்கு எப்படி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை அப்படிங்கிற பாட்டோ அந்த மாதிரி இந்த பாட்டு நம்ம விஜய் சாருக்கு. இந்த பாட்டு விஜயை அவரோட ரசிகர்கள்கிட்டையும் சராசரி மக்கள்கிட்டையும் மிக எளிமையாக நெருங்க வச்சுது. குறிப்பாக உன்னை யாரை பெற்றிருக்கா என்ன யாரை பெற்றிருக்கா ஆனாலும் நீ என்ன அண்ணன் விடா டேய் அப்படிங்கிற மாதிரி லைன்லாம் அல்டிமேட்டு. உனக்கு ஒரு பேர் எனக்கு ஒரு பேர் ஒன்று சேர்த்துப்பார் இந்தியன் பேர், இந்த மாதிரி லைன்லாம் பயங்கரமாக கவனிக்க வச்சுது. அதுக்கப்புறம் எல்லா இன்ட்ரோ சாங்லையும் தத்துவம் அட்வைஸ்னு சொன்னாலும் நேரடியாக அரசியலில் போட்டு பொழந்தது போகிரி படத்தில் தான். சேம் அதே இன்ட்ரோ சாங் ஆடுங்கடா என்ன சுத்தி அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டில் விஜயோட அரசியல் கருத்துக்கள் பட்டவர்த்தனமாகவும் ரொம்ப காட்டமாகவும் வெளிப்பட்டுச்சு. எக்ஸாம்பிளுக்கு தீப்பந்தம் எடுத்து தீண்டாம கொளுத்து இதுதான் என் கருத்து அப்படிங்கிற லைன் ஆகட்டும், சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள, இந்த மாதிரி லைன்லாம் போக்கிரி படத்தில் வந்து இன்ட்ரோ சாங்கில் வந்துச்சு. அடுத்து வில்லு படத்தில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரோ சாங். இந்த படம் வந்தப்போ ஈழத்தமிழர் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்த பாட்டு தான் ராமா 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 ராமங்கிட்ட வில்ல கேட்டேன் அப்படிங்கிற பாட்டு. இதில் சில லைன்ஸ் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே இருந்திருக்கும். அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன். அதே மாதிரி பாட்டில் பெரியார், காரல் மார்க்ஸ், பாரதி இப்படி எல்லாரை பற்றியும் பாடியிருப்பார். பக்காவான ஒரு அரசியல் பாட்டு அந்த பாட்டு. அதை ரசிகர்கள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரியே பேசியிருப்பார். குறிப்பாக உங்கள் கிட்ட அன்பை கேட்டேன் அப்படின்னு ஒரு லைன் வரும் பாருங்க. நான் உங்ககிட்ட வர என்ன எதிர்பார்க்கல, எனக்கு உங்களோட அன்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு ரசிகர்கள்கிட்ட சொல்கிற மாதிரியே இருக்கும். வேட்டைக்காரன் படத்தில் ஒரு இன்ட்ரோ சாங் இன்னும் பயங்கரமாக இருக்கும். உணவோட இருப்பினும் உழவனுக்கு கிடைக்கணும், அவன் அனுபவிச்ச மிச்சம் தான் ஆண்டவனுக்கே படைக்கணும் அப்படிங்கிறதாகட்டும். ஆரம்பர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டாக மாறணும், தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும், அப்புறம் வரட்டி தட்டும் செவுத்தில் வேட்பாளர் முகமடா காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடான்னு அப்போ இருந்த அரசியல் சூழலை பயங்கரமாக விமர்சிச்சிருப்பார். தமிழ் வழி கல்வியோட இம்பார்ட்டன்ஸும் பேசியிருப்பார். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்த இன்னொரு பாட்டு தான் புலி படத்தில் இடம்பெற்ற மனிதா மனிதா பாடல். இதில் திசையட்டும் தெரிக்கட்டும் புறப்படு புலியினமே அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான வரிகள் வரும். கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் சார்ந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். வேலாயுதம் படத்தில் வர பாடல்களும் இதே மாதிரி தான் இருக்கும். சொன்னால் புரியாது சொல்லுக்குள்ளே அடங்காது நீங்கள்லாம் என் மேலே வச்ச பாசம் ஒன்றா பிறந்தாலும் இது போல் இருக்காது நான் உங்கள் மேலையெல்லாம் வச்ச நேசம்னு ரசிகர்களுக்கும் இவருக்கும் இருக்கிற பாண்டிங்கை பற்றி பாடியிருப்பார். இதே பாட்டில் வரப்பை மிதித்து ராப்பகலாக உழைச்சி வாழுற ஜனங்க நம்ம கட்சின்னு விவசாயிகளை பற்றியும் பாடியிருப்பார். ஆனால் இந்த பாட்டில் ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று இருக்குது. என்னென்னா
அதிமுக கட்சிக்காரங்கள அதன் தலைவர்கள் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லுவாங்க, திமுக உடன்பிறப்பேன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பாட்டா வச்சாரு பாருங்க. ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன்பிறப்பே. கண்டிப்பா இவ்வளவு நாள் இந்த மேட்டரை நீங்க கவனிச்சிருக்கவே மாட்டீங்களே. அதே மாதிரி தலைவா படத்துல வர தலைவா பாடல், இது படமே முழுக்க முழுக்க அரசியல் படம். அப்போ பாட்டை பத்தி சொல்லவா வேணும்? ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த படம் வெளியே வந்துச்சு. அடுத்து ஜல்லிக்கட்டு சமயம் மெர்சல் படம் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்த பாட்டு தான் ஆள போறான் தமிழ. தமிழர்கள் பெருமைகளை பேசுகிற மாதிரியும் தமிழ் தேசியம் பேசுகிற மாதிரி இடம்பெற்ற இந்த பாடலை தொடர்ந்து இதே படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாட்டு தான் மெர்சல் அரசன். மனுஷன் உண்டாக்கு எல்லா சாயம், பணம் மட்டும் என்ன அது வெறும் மாயம், எழுத்தை தாண்டி உத்து பாட்டா எல்லாம் பேப்பர் தான் டே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தத்துவமாக போயிருக்கும். அரசியலுக்காக அரசியல் பற்றி விஜய அரசியல் பேசுகிற படம் தான் சர்க்கார். அதில் ஒரு விரல் புரட்சி பாட்டு ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் அந்த படத்தில் வர மாதிரி அரசு இலவசமாக கொடுத்த பொருட்கள்லாம் தூக்கி போட்டு அதை சோசியல் மீடியாலாம் வேற போட்டாங்க. ஏழையை ஒழிப்பதே உங்களின் வளர்ச்சியா, நாம் ஒன்றாய் கேள்விகள் கேட்டாலே அடக்கும் கையங்கு நடுங்காதோ, எளிய மனிதன் எழுதும் விதியிலே புதிய உலகம் தொடங்காதோ, கரை வேட்டிக்கு அங்கங்கு சிலை, எங்கள் வியர்வையும் ரத்தமும் விலை அப்படின்னு பாடல் முழுக்க அரசியலாக தான் இருக்கும். இப்படியெல்லாம் அரசியல் பேசிட்டு பக்காவா பங்க்சுவாலிட்டியா பஞ்சு சொல்கிற மாதிரி நண்பா நண்பீஸ் அண்ணன் அரசியலுக்கு ரெடி வரவா அப்படின்னு வந்த பாட்டு தான் நான் ரெடி தான் வரவா. விஜய் அரசியலுக்கு வரப்போறாருன்னு தகவல் வர ஆரம்பிச்சதும் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்த பாட்டு. இதே மாதிரி வந்த பாட்டு தான் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டமாகவும். இது கோட் படத்தில் வந்த பாட்டு. தலைவா பட பிரச்சனை, மெர்சல் படம் அப்போ வந்த பிரச்சனைன்னு விஜய் வளர வளர பிரச்சனைகளும் வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. விஜய் ஏகப்பட்ட பாடல்களில் அரசியல் பேசியிருந்தாலும் அதெல்லாம் அவர் அஃபிஷியலாக அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி பேசின பாடின விஷயங்கள். ஆனால் இப்போது அரசியலில் இறங்கி அடித்து ஆடிட்டு இருக்க இந்த நேரத்தில் விஜய் குரல்லே வந்த வி கச்சேரி தளபதி கச்சேரியிலையும் சில அரசியல் பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வியர்வையப்பாரு அப்படின்னு ஒரு லைன் வரும். கிட்டத்தட்ட சிங்காரச்சனை எப்படி பல ஏழை எளிய மக்களின் உழைப்பால் உருமாறிச்சோ இந்த இந்தியா உருவாகவும் நம்ம வேர்வை காரணங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய்வழி சொந்தம் இந்த காடு. கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டை தமிழ் மொழியை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே அடுத்த வரிகளும் வரும். அதாவது தமிழ் மொழி பல லாங்குவேஜுக்கெல்லாம் தாய்மொழி, தமிழில் இருந்து தான் பல மொழிகள் உருவாச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார். ஆவோ டுகெதர் பையா பையா சாதி பேதெல்லாம் லேதையா, நீங்கா ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா ஓசையா. தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த வரியில் வந்திருக்கும். இதுக்கப்புறம் வர வரிகள் தான் ஹைலைட்டான லைனு. ஏய் ஒருத்தனும் ஓரானே திருத்திடா போகிறானே அப்படின்ற ஒரு லைன் வரும். இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். எல்லாம் சரி, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன வேணால் பேசலாம், என்ன வாக்குறுதி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வந்தால் பாட்டு பாடுதுன்னதெல்லாம் நிஜத்தில் நிகழ்த்தி காட்டுறாரான்னு பார்ப்போம். எனிவே இப்போ இருக்க பரபரப்பான அரசியல் சூழலில் வரப்போகிற ஜனநாயகன் படம் எப்படி இருக்க போகுதோன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குல்ல. அவ்வளோதான், தளபதி படம் வரப்போகுது, படத்தை பார்க்குறோம், பட்டைய கிளம்புறோம், சோசியல் மீடியாவை தெரிக்க விடுறோம்னு காத்துட்டு இருக்க தளபதியோட ரசிகர்கள், வெறியர்கள், தொண்டர்கள், நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, தளபதியிலேருந்து தலைவர் வரைக்கும், நட்சத்திர இயக்குநர்கள்லேருந்து புரட்சிகர இயக்குநர்கள் வரைக்கும் சினிமாவை பற்றி A to Z எல்லாம் தெரிஞ்சுக்க முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.